ஐநா தீர்மானத்தில் முன்மொழியப்பட்டுள்ள வெளிநாட்டு நீதிபதிகளை உள்ளடக்கிய கலப்பு பொறிமுறையை உருவாக்க அரசியலமைப்பில் இடமில்லை என ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையில் வைத்து ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் திலக் மாரப்பன கூறியிருந்தார். வெளிவிவகார அமைச்சரின் இந்த கருத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளர் எம். சுமந்திரன் ஏற்கனவே நிராகரித்திருந்த நிலையில் வடமாகாண முன்னாள் முதலமைச்சர் நீதியரசர் சி. வி. விக்னேஸ்வரனும் சுமந்திரனின் கருத்தை உறுதிப்படுத்தியுள்ளார். யுத்த குற்றங்கள் சம்பந்தமான ஒரு கலப்பு நீதிமன்றத்தை இலங்கையிலே அமைக்க முடியுமா என்பது சம்பந்தமாக ஒரு முரண்பாடான கருத்துக்கள் நிலவி வருகின்றன. அதாவது எங்களுடைய சட்டத்திட்டத்தின்படி வேற்று நாட்டு நீதிபதிகள் விசாரணைகளில் ஈடுபட முடியாது என்று சிலர் கூறுகின்றார்கள். அது முற்றிலும் தவறு. ஒன்று, எங்களுடைய அரசியல் யாப்பிலே நாட்டினுடைய குடிமக்கள் மட்டும்தான் நீதிபதிகளாக இருக்க வேண்டும் என்று எங்குமே கூறப்படவில்லை. இரண்டாவது, இது மாதிரியான விடயங்கள் முன்னரே நடைபெற்றிருக்கின்றன. முன்னாள் அரசு தலைவர் மஹிந்த ராஜபக்ஷவின் ஆட்சி காலத்தில் ஸ்ரீலங்காவில் இடம்பெற்ற படுகொலை சம்பவம் ஒன்று தொடர்பாக இடம்பெற்ற விசாரணைகளை கண்காணிப்பதற்கு வெளிநாட்டு தூதுக்குழு ஒன்று ஸ்ரீலங்காவிற்கு ஏற்கனவே வருகை தந்திருந்ததாகவும் சி. வி. விக்னேஸ்வரன் நினைவுபடுத்தினார். மஹிந்த ராஜபக்சேனுடைய காலத்திலே IIGEP என்று இன்டர்நேஷனல் இண்டிபெண்டன்ட் குரூப் ஆஃப் எமினன்ட் பர்சன்ஸ் என்று ஒரு சர்வதேச விசேட நிபுணத்துவம் வாய்ந்த சுதந்திரமான ஒரு குழு இங்கு வந்திருந்தார்கள். இந்திய பிரதம நீதியரசர் PN பகவதி அவர்களுடைய தலைமைத்துவத்தின் கீழ் 10-15 பேர் வந்திருந்தார்கள். ஆகவே அங்கு என்ன நடந்தது என்றால், ஒரு வழக்கு 16 பேர் சம்பந்தமான அவர்கள் கொலை சம்பந்தமான வழக்குகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது அது பரணகம கமிஷன் என்று நினைக்கின்றேன், எனக்கு சரியாக யார் செய்தார்கள் தெரியல. அந்த கமிஷன் தன்னுடைய விசாரணைகளை நடத்தி கொண்டிருக்கும் போது இவர்கள் அங்கு மேற்பார்வை பார்ப்பதற்காக வந்திருந்தார்கள். ஆகவே அந்த மேற்பார்வை பார்க்கும் உரித்து அவர்களுக்கு ஏற்கனவே இலங்கையிலே கொடுக்கப்பட்டிருந்தது என்பதைத்தான் கூற வருகின்றேன்.